ஹலோ! இன்னைக்கு பாலக் சன்னா கிரேவி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக குயிக்காக செஞ்சிடலாம். சன்னா மட்டும் ரெடி பண்ணிட்டா. ஃபர்ஸ்ட் வந்துட்டு அதுக்காக நான் ஆனியன் எல்லாம் சாப் பண்ணிக்கிறேன். சும்மா ரஃப்பாக சாப் பண்ணிக்கிறேன். ஆனியனு, டொமேட்டோ 2மே சாப் பண்ணி அதை வந்து மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா வந்துட்டு கிரைண்ட் பண்ணி வச்சுக்கணும். இது வந்து தாளித்து விடும்போது அதுக்கான ஆனியனை சின்ன சின்னதாக சாப் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு போட்டு நல்லா பொரிஞ்சதும் நீங்கள் அதில் சீரகம் ஆட் பண்ணலாம். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு நீங்கள் சோம்பு டேஸ்ட் பிடிக்கும் அப்படின்னா சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு க்ரீன் சில்லி, ஆனியன் நல்லா வந்து ஃபைனாக சாப் பண்ணதை வந்துட்டு போட்டு நல்லா வதக்கி விடுறேன். ஆனியன் அண்ட் டொமேட்டோ பேஸ்ட்டு ரஃப்பாக சாப் பண்ணிருந்தேன். அதை பேஸ்ட்டாக அரைச்சி அதை போட்டு நல்லா வந்து அந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா குக் பண்ணி விடுங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நெக்ஸ்ட்டு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சள் தூள் ஆட் பண்ணுங்கள். நல்லா ஆட் பண்ணி நல்லா அந்த ரா ஸ்மெல் போகணும். நல்லா ரா ஸ்மெல் போய் நல்லா கொதி வர வரைக்கும் நல்லா குக் பண்ணுங்கள். இந்த மாதிரியான ரெசிபீஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நான் கொஞ்ச நேரம் அந்த ரா ஸ்மெல் போனதுக்கப்புறம் பாலக் வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதை அப்படியே ஆட் பண்ணுறேன். இதை ஒரு சிலர் வந்து கிரைண்ட் பண்ணி ஆட் பண்ணுவாங்க. அப்படியும் பண்ணலாம். இதனால் நான் கொஞ்சம் நல்லா சாப்பிட நல்லாயிருக்கும். சப்பாத்தி கூடலாம் வச்சு சாப்பிடும்போது நல்லா குக் ஆகணும். நல்லா எவ்வளோ பாலக் இருந்த மாதிரி இருந்தது. இப்போ பாருங்கள் எப்படி நல்லா சுருங்கி எல்லாம் வந்துருச்சு. சன்னா வந்து ஆல்ரெடி நான் குக் பண்ணி வச்சுருக்கேன். குக்கரில் ஒரு 3 விசில் விட்டு வச்சுருக்கேன். அந்த தண்ணியோடு அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இது கூட கோகோனட் ஆட் பண்ணுறதுனால கோகோனட் அரைச்சும் ஆட் பண்ணலாம். அதுவும் நல்லா டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டாக நல்லா வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டியாக இருக்கும். அது கூட நான் ஆம்ச்சூர் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். ஆம்ச்சூர் பவுடர்னால் ஜஸ்ட்டு ரா மேங்கோ பவுடர் அதுதான். அதை ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். அப்புறம் கசூரி மேத்தி ஃபைனலாக ஆட் பண்ணேன். அது கிளிப் மறந்துட்டேன். தேங்க் யூ.